வேண்டுதல்களை விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் ஏறெடுத்தார்களோ கத்தாவே, அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. இருதயத்தின் ஏக்கங்கள், வாஞ்சைகள், விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் கத்தாவே. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீ கொடுத்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வர தடைப்பட்டவர்களையும் துரிதமாக கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வியாதியாய் பலவீனமாக யார் இருந்தாலும் அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க. வந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை உங்களுடைய ஞானத்தினால் நீங்கள் நிரப்புங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க கத்தாவே. வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே துதி ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதி ஆராதனை அடிக்கிற மகனை நீங்கள் பலப்படுத்துங்க, அபிஷேகிங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு கத்தாவே உண்மை துதிக்க வேண்டும் கத்தாவே. அப்பா நாங்கள் உண்மை துதிக்கும் போது தேவன் இந்த இடத்துல இறங்கி வருகிறீர் நாங்கள் விசுவாசத்தோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அந்த துதியை நீர் ஏற்றுக்கொண்டு கத்தாவே இந்த இடத்துல உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உங்களுடைய ஆசீர்வாதம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. செய்தி கொடுக்கிற மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. அந்த வார்த்தைகள் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாக வெளிவரட்டும் ராஜா. பேதுரு வசனத்தை பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் எல்லார் மீதும் பொழிந்தருளப்பட்டார் நாங்கள் பார்க்கிறோமே கத்தாவே. அந்த வார்த்தையின்படி ஆவியானவர் அபிஷேகம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கத்தாவே அதன்படி நாங்கள் செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாளை தினத்தில் கத்தாவே எல்லா சபைகளிலும் நடக்கிற ஆராதனைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க கத்தாவே. ஓய்வு நாள் ஆராதனையில் நாங்கள் எல்லாரும் போய் கலந்து கொள்ள தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாக ஒவ்வொரு ஆராதனைகளும் ஏறெடுக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீதியான நேரம் முழுவதும் தேவன் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நாளிலே நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக வருகிற நாளைக்கு சண்டே கிளாஸ் உண்டு. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஷார்ப்பாக 4 மணிக்கு கூட்டு வந்துடுங்க. உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிவிடுங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை கரெக்டாக 6:30 மணிக்கு வழக்கம் போல மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை ஆராதனை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் துதி ஆராதனை கடந்து செல்ல போகிறோம். துதி ஆராதனைக்கான பாடல் தாள்கள் ஸ்மைலி கையில் இருக்கு, நீங்கள் இல்லாதவங்க வாங்கிடுங்க. நம் தேவனை ஒரு மனதாய் துதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு நம்ம சின்ன கூட்டம் தான், ஆனால் நம்மோடு இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை இருக்கிறார் பாருங்க, அவர் பெரியவர். அல்லேலூயா. நம்மில் இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த பெரிய காரியங்களை செய்கிறவரை நாம் துதிக்க போகிறோம். அருமையான மகன் டேவிட் சனேசகுமார் துதி ஆராதனை எடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்த வண்ணமாக எல்லாரும் கொஞ்சம் இருந்த இடத்துல இருந்து எழும்பி தேவனுக்கு நேராக நம்ம துதிகளை செலுத்தலாம். எல்லா மகத்துவத்துக்கும் உரியவர் நம் தேவன். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கு நீங்க அனைவரும் பாக்கியம் உள்ள ஜனம். ஆமென். கர்த்தருடைய கிருபை, நாம் இங்கே வந்து கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை மிக பெரியது. அவருடைய கிருபை நம்ம நடத்துகிறது. அல்லேலூயா. நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தனால அவர் குடும்பத்தோடு பாதுகாக்கப்பட்டார். உலகமே அழிஞ்சது, ஆனால் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்ற நோவாவும் அவர் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், கிருபையை பெற்றான். ஆமேன், ஆமேன். லோத்துடைய குடும்பமும் அந்த ஊரே அழிக்கப்பட்ட போது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சனால அவர் குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா உங்க கண்கள் எங்களுக்கு கிருபை வேணும் ஏசப்பா. அப்பா நாங்கள் நடக்கிற இந்த பாதையில கடினமான சூழ்நிலைகள்ல உங்க கண்கள் எங்களுக்கு கிருபை வேணும் ஏசப்பா. அப்பா உங்க
கிருபை எங்களுக்கு போதும் அப்பா, உங்க கிருபை எங்களுக்கு போதும் அப்பான்னு எல்லாரும் கேட்கலாமா ஆண்டவரை நோக்கி? அப்பா எங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு கிருபை போதும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கடக்கும் போதும், ஆண்டவரே அக்கினியை கடக்கும் போதும், ஆண்டவரே நாங்கள் அவியாமல் இருப்பதற்கு உங்க கிருபை வேணும் அப்பா. உங்க கிருபை எங்க கூட வந்தா நாங்க எல்லாவற்றையும் கடப்போம் தகப்பனே. எல்லா துக்கமான நிகழ்ச்சிகளை நாங்க கடப்போம், எல்லா தோல்விகளையும் கடந்து வருவோம் தகப்பனே. உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். உங்க கிருபை எங்களை இடை கட்டட்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயும் தயவு கிடைக்கிறது. யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தனால சிறைச்சாலையில கூட கர்த்தர் அவனை தயவு எல்லார் கண்களும் கிடைக்கும்படியாக கிருபை செய்து அவனை ஒரு நாள் அந்த தேசத்துக்கே அதிகாரியாய் ஆக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நிலைமைகள் சிறைச்சாலையில இருக்கிறது மாதிரி ஒரு சில நிலைமைகளை நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கிருபை உங்க கூட இருந்துச்சுன்னா சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நன்மைகளை பெறலாம். கர்த்தருடைய கிருபை நம்ம கிட்ட இருந்ததுன்னா, கர்த்தருடைய கிருபை இருந்ததுன்னா நம்மளை நடத்தி செல்வார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தும் போது கர்த்தருடைய கண்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலுக்கு கிருபை கிடைத்தது. அதனால தேவன் அவர்களோடு கூட இருந்து எல்லா தடைகளையும் தாண்டி கடலையும் தாண்ட வைத்து யோர்தானை கடக்க வைத்து பெரிய கிருபையாக அவள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்தார். அதே போல உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய கிருபையை கொடுத்து உங்களை மீட்டு உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் கூட நம்ம கூட வர்றதே பெரிய ஒரு ஸ்லாக்கியம். மோசே சொல்றான், அவர் எங்க கூட வருவதால் நாங்கள் விசேஷித்தமான ஜனம், நாங்கள் விசேஷித்தமான ஜனம் என்று சொல்கிறான். எஸ், அதே போல இன்னைக்கு நம்மளோட தேவன் வரணும்னு எல்லாரும் கூப்பிடுங்க. அப்பா என்னோட வாங்க, என் வாழ்க்கையில என்னோட வாங்க, என்ன நீங்க நடத்துங்க தகப்பனே, என்ன நீங்க நடத்துங்க. இந்த உலகத்துல நாங்கள் விசேஷித்தவர்களா இருக்கும்படியாய் நீர் எங்களோட இருக்கணும் தகப்பனே கூப்பிடுங்க. அப்பா நீங்க எங்களோட வாங்க, உங்க கிருபை எங்களுக்கு போதும் சொல்லுங்க. அவர் கிருபை எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உண்மையான இதயத்தோடு கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார்னு வசனம் சொல்லுது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முழு இதயத்தோடு அவரை தேடுறவங்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க கிருபை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே, உங்க கிருபை எங்களுக்கு கொடுங்க. தாவீது சொல்றான், அவன் மகனுக்கு பயந்து போகும்போது ராஜாவுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் நாட்டை விட்டு போகும்போது சொல்றான், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் மறுபடியும் அதே இடத்துக்கு என்ன திரும்பி வர வைப்பான்னு சொல்றான். எஸ், இன்னைக்கு நீங்க விழுந்து போயிருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம். தேவன் சொல்றாரு, உங்களை மறுபடியும் நான் உயர்த்துவேன், ராஜாவாக உங்களை அமர வைப்பேன். எஸ், அதுக்கு தேவனுடைய கிருபை வேணும், கிருபை வேணும். அவர் கிருபைய முழு இதயத்தோடு துதித்து நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? முழு இதயத்தோடு தேவனை நோக்கி இந்த நேரத்துல நம்ம ஆராதிக்கலாமா? உங்க கிருபை எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும் ஏசப்பான்னு சொல்லலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். சால்வில் இருந்தாலும் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும் ஏன் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, எல்லாம் மாறும். போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் வீரர்க்கும். எல்லாரும் சொல்லலாமா? நம்ம பலவீனத்துல நம்மளை தாங்குகிற தேவன் அவர். என் பலமோ பூரண
பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மலை மாதிரி சில பேரை நம்பி இருப்போம். இந்த ஜனங்கள் நம்மளோட, இந்த மனிதர் நம்மளோட இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை செழிக்கும், இல்லை இந்த நபர் நம்மளுக்கு உதவி செஞ்சாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு முன்னேற்றம் அடையலாம்னு மற்றவர்களை நம்ம நம்பிக்கையாய் வைத்திருந்திருப்போம். ஆனா அவர்கள் நம்ம விட்டு விலகி சென்றிருப்பாங்க, இல்லை நம்பினவர்கள் நம்ம கை விரிச்சிருப்பாங்க. நம்ம நம்பின வேலை நம்மளை விட்டு போயிருக்கோம், நம்ம நம்பின தொழில் நம்மளை விட்டு போயிருக்கோம். மலை மாதிரி நம்பினவர்கள் எல்லாம் நம்மளை விட்டு மறைந்து போயிருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, என்ன போனாலும் மகனே என் கிருபை உனக்கு இருக்கு, என்ன போனாலும் மகளே என் கிருபை உனக்கு இருக்குது, என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எஸ், இந்த உலகத்திலே சிறந்த ஒண்ணுனா அது கர்த்தருடைய கிருபை. அந்த கர்த்தருடைய கிருபையை மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா யாருடைய தயவு நமக்கு தேவையில்லை, மனிதர்களுடைய தயவு தேவையில்லை, வேற எந்த ஒரு தயவு நமக்கு தேவையில்லை. கர்த்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வர்ற தயவே போதும். ஆமென். நம்மை நடத்தும், அதிசயமாய் நடத்தும், எந்த சூழ்நிலையில நம்மளை நடத்தும். ஓ, இந்த லைனை நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. என்ன போனாலும் சரி, எது விலகி போனாலும் சரி, உங்க கிருபை எனக்கு போதும் அப்பா, நீங்க போதும் அப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா. மலைகள் விலகினாலும் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை போதும், நீரை கடந்தாலும் கிருபை போதும், அக்னியில் நடந்தாலும் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். உம் கிருபை, உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே நம்மை தாங்குகிற கிருபை, பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கி நம்மளை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவர் சமூகம், அவர் சமூகம் மிக பெரியது. ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக கடந்து செல்கிற அவர் சமூகம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பதாக அவர் சமூகம் போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இளைப்பாறுதல் ஆண்டவர் தர முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகம் சென்றதுனால அவங்க போன எல்லா இடத்திலும் ஜெயத்தை கொடுத்தார். அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார், இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார், செங்கடலை இரண்டாக பிளந்தார், யோர்தானை கடக்க செய்தார், எரிகோவை முறியடித்தார். எல்லா இடங்களிலிருந்து ஆண்டவர் அவருக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில உங்க சமூகம் எனக்கு முன்பதாக போட்டோம்ப்பா, உங்க சமூகம் எனக்கு முன்பதாக போட்டோம். அவர் நமக்கு முன்னாடி இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தினார்னா நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா பயங்களும் நம்மளை விட்டு போயிடும், எல்லா பயமும் போகும். ஒரு பயம் இருக்காது வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் வேண்டாம்னா அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க சமூகம் எனக்கு முன்பதாக போட்டோம், உங்க சமூகம் என்ன முன்பதாக போட்டோம், நீங்க என்ன வழி நடத்துங்கன்னு அர்ப்பணிக்கலாமா? அப்பா நீங்க என்ன வழி நடத்துங்க, உங்க சமூகம் என் வாழ்க்கையில் எனக்கு முன்பதாக போட்டோம், நீங்க தான் என் தலைவர், நீங்க தான் என் சேனை தலைவர். எல்லா நாவுகள் அறிக்கை எடுத்தோம். ஹல்லேலூயா. உங்க சமூகம் எனக்கு முன்பதாக போட்டு கேட்போமா? ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஏன்னா ஒரு தேவன் என் கூட இருக்கிறார், அதனால் நான் மரண இருளுக்கு பயப்பட மாட்டேன். அவர் சமூகம் முன்பதாக செல்லும். ஸோ நான் பயப்பட வேண்டிய எந்த விஷயத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்தோ வேற எந்த விஷயமோ, நம்மளுடைய தொழில்களை குறித்தோ,
நம்முடைய வியாதிகளை குறித்தோ எதை குறித்தும் பயப்பட வேணாம். தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். தேவன் நமக்கு சுகத்தை தருவார். அவர் முன்னாடி போகும்போது கோணலானவைகள் அனைத்தையும் நேராக மாற்றுகிறவர். கரடு முரடானவைகளை செவ்வையான பாதையாய் மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் சமூகம் மட்டும் நமக்கு முன்பதாக போனா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த 2வது பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென். உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே, உங்க கிருபை சூழ்ந்தால் போதுமே. உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே, உங்க கிருபை என்னை என்றும் சூழ்ந்தால் போதுமே. சூழ்நிலை எதுவாயினும் கைவிடப்படுவதில்லையே. என் நிலை எதுவாயினும் நான் வெட்கப்பட்டு போவ. எந்த சூழ்நிலையில நீங்க நடந்தாலும் சரி, சூழ்நிலை எதுவாயினும் கைவிடப்பட மாட்டீங்க. கைவிடப்படுவதில்லையே. என் நிலை எதுவாயினும் வெட்கப்பட்டு போவதில்லையே. எல்லாரும் உற்சாகமா பாடலாமா? மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. 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 கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார் என்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார் நம்மை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார். மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன். விசுவாசத்தோட பாடலாமா? மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார் என்னை. விசுவாசத்தோட பாடலாமா? வாக்குத்தத்த பாட்டு இது. புகழ்ச்சியுமாய் வைத்திருவார் என்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார். கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என்னில் ஆசீர்வாதம் சுதந்தரிப்பே. கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என்னில் ஆசீர்வாதம் சுதந்தரிப்பே. என்னை பெரிய ஜாதியாய் உயர்த்துவார், என் பேரை பெருமைப்படுத்துவார். என்னை பெரிய ஜாதியாய் உயர்த்துவார், என் பேரை பெருமைப்படுத்துவார். என்னை பெரிய ஜாதியாய் உயர்த்துவார், என் பேரை பெருமைப்படுத்துவார். என்னை பேர் எத்தனை பேர் ஜாதி பெருசாகணும்னு நினைக்கிறீங்க? இந்த குடும்பம் பெருசாகணும்னு நினைக்கிறீங்களா? விசுவாசத்தோட பாடுங்க. புகழ்ச்சியுமாய் வைத்திருவார் என்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார் உன்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார் நம்மை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருவார். கிருபை சென்றால் போதுமே, உன் கிருபை என்னை எங்கும் சூழ்ந்தால் போதுமே. உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே. உங்க கிருபை என்னை எங்கும் சூழ்ந்தால் போதுமே. சூழ்நிலை எதுவாகினும் நான் கைவிடப்படுவதில்லை. உங்க நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, என் நிலை வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறோம். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனே. சூழ்நிலை எதுவாகினும் நான் கைவிடப்படுவதில்லை. என் நிலை எதுவாகினும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை.
மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து வாங்க தகப்பனே. ஹalleluya. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் என்னை. கீர்த்தியும் புகழ் விசுவாசத்தோடு பாடலாம். வைத்திடுவார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் என்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. ஆமென். ஹalleluya. 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 மேக ஸ்தம்பமாய் நமக்கு முன் சென்று, மேக ஸ்தம்பமாய் முன் சென்று அக்கினி போல இருக்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான எரிச்சல்களையும் மாற்றுகிற தேவன். எல்லா எரிச்சல்களையும் மாற்றுவதற்காக உனக்கு ஒரு மேக ஸ்தம்பமாய் அவர் உன்னோடு இடைப்பட போறதுக்காய் ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்துங்க. நன்றி தகப்பனே. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் எங்க வாழ்க்கையை மாற்ற போறதுக்காய் நன்றி. சமாதான காரணர் அப்பா, நீ சமாதான காரணர். எங்க குடும்பங்கள்ல இருக்கிற சண்டைகள், சச்சரவுகள், சமாதான இன்மை எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க. நீர் மேக ஸ்தம்பமா எங்கள் குடும்பத்துல வரும்போது எல்லா சமாதான குறைச்சல்களும் என் குடும்பத்தை விட்டு நீங்கவே. ஹalleluya. மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? மேக ஸ்தம்பமாய் வாங்க. ஹalleluya. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. 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 கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் என்னை. புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் உன்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் நம்மை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். சமாதான காரணர் என் இயேசு. சாத்தானை காலின் கீழ் நசுக்கிடுவார். சமாதான காரணர் என் இயேசு. சாத்தானை காலின் கீழ் நசுக்கிடுவார். என் பயங்களை எல்லாம் நீக்கிடுவார். சமாதானம் தந்திடுவார். என் பயங்களை என் மனதில் இருக்க பயங்கள், எதிர்காலத்தை குறித்து பயங்கள் எல்லாத்தையும் நீக்க வல்லமை உள்ளவர். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என் பயங்களை எல்லாம் நீக்கிடுவார். மறுபடி பாடலாமா? என் பயங்களை எல்லாம் நீக்கிடுவார். சமாதானம் தந்திடுவார். என் பயங்களை எல்லாம் யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பயங்களும் நீங்கும். இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் சமாதானம் வரும். சமாதானம் தந்திடுவார். பயங்களை எல்லாம் நீக்கிடுவார். சமாதானம் தந்திடுவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் உன்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் நம்மை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் நம்மை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். மேக ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பம் நமக்கு முன்னாடி போனாலே சந்தோஷம் தான். ஓ, எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் நாம். நமக்கு முன்பதாக தேவன் கடந்து போகிறார். நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பதாக தேவன் கடந்து போகிறார். எவ்வளவு விசேஷித்தமான ஜனம் நீங்கள். மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. எது போனாலும் தகப்பனே, நீர் எங்களோட இருங்க தகப்பனே. நீர் எங்களோட வாங்க தகப்பனே. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் உன்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் நம்மை. வைத்திடுவார் உன்னை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார்.
தேசத்துல நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா, எங்கள் குடும்பங்கள்ல எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீங்க வைக்க போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் பாடின இந்த பாடல்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, நீர் மகிமைப்படுவதற்காய் நன்றி தகப்பனே. நீரே மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. செய்தியை கரத்துல தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க இந்த செய்தி மூலமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உபவாச நாளிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி வாஞ்சையோடு வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி, தண்ணீர்களை கடக்கும் போது நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை அக்கினி ஜுவாலை பேரில் பற்றாது. உன் பெயரில் பற்றாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிற செய்தி ஏற்கனவே ஒரு நாள் கொடுக்கப்பட்ட செய்தியினுடைய 2வது பகுதி. இது இந்த செய்திக்கு ஆதாரமாக தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துங்க, வாசிங்க. அது நிமித்தம் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் என்று அறிவேன். மைக்கு பக்கத்தில் வச்சு வாசிங்க. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். சொல்றோம், நான் இயேசுவை என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன், இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எல்லாம் சொல்றோம். ஆனா நாம் விசுவாசித்திருக்கிற இயேசு இன்னார், எப்படிப்பட்டவர், என்ன தன்மை உடையவர்? வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். என்னென்ன காரியத்துல நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய தன்மைகள் அது எப்படி வெளிவருங்கிறது ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தம்பி கதவை போட்டு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. இப்போதும் எக்காலம் நாதஸ்வரம் கின்னரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சுளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் காதுல நல்லா வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு நேரிட போகிற, உங்கள் குடும்பத்திற்கு நேரிட்டு கொண்டிருக்கிற, இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த கதவை கொஞ்சம் லாக் பண்ண பாப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிற கஷ்டங்களை உங்களை விட்டு நீக்க போகிறவர் யார்? அதுக்கு ஒரு ஷெட்யூல் சொல்றான் பாருங்க. உங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்காம இருக்கணும்னா நான் பண்ணி வச்சிருக்க சிலையை நீங்க என்ன செய்யணும்? வணங்கணும். அப்படி நீங்க வணங்கல, இது உலகம். இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போற, இந்தியாவில் நடக்க போகிற தரிசனம், இந்தியாவினுடைய காரியங்கள் இப்படியே போயிட்டு இருக்குமான இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க எதை சொல்றாங்களோ அதை தான் நீங்க என்ன செய்யணும்? வணங்கணும்.
இப்பவுமே ஸ்கூல்களெல்லாம் போகும்போது கண்டிப்பா என்ன பண்ணணும், உத்தராட்ச கொட்டைகளை போட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க, பரப்புறாங்க அப்படியே பயங்கரமா. அப்ப உங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை நிர்ணயிக்கப்படுது. இப்படி ஒரு தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் பொழுது உங்களை தப்புவிக்கிறவன் யார் கேக்குறான். உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பாரோ இல்ல நீங்க வணங்குகிற கடவுள் உங்களை தப்புவிப்பாரோன்னு சொல்லி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள் யாரை வணங்கிட்டு இருந்தாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. நாங்க எதை சொல்றோமோ அதை தான் நீங்க என்ன செய்யணும், வணங்கணும். அப்படி நீங்க வணங்கலன்னா உங்களை நெருப்புல தூக்கி போடுவோம். அந்த நெருப்புல தூக்கி உங்களை போடும் பொழுது உங்களை உங்கள் தேவன் தப்புவிப்பாரா? இன்னைக்கு உங்கள் முன்பதாக ஆண்டவர் இந்த உபாச நாளிலே சொல்ற வார்த்தை, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது உங்களை பார்த்து பிரஜாதியார் கேட்பாங்க, உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பாரா? இப்ப இதுக்கு ஆன்சர் யார் கையிலிருந்து வரணும்? உங்க கையிலிருந்து வரணும். அது எப்படி வேண்டுமா? நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நீங்க நெருப்புல தூக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை, உங்களை தப்புவிக்கவர் யார்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை ஆபத்து காலத்தில் தப்புவிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு வாழ்க்கையில ஏற்படுகிற, நம்ம சந்திக்க போகிற பிரச்சனை அக்னி சூளை. அக்னி சூளைனா பற்றி எரிகிற நெருப்பு. நெருப்பை போன்ற ஒரு காரியத்தை நம்ம இனிமேதான் என்ன செய்ய போறோம், சந்திக்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பெரிய ஒன்று எதிர்ப்பெல்லாம் ஒன்று என்ன செய்யல, சந்திக்கல. இனிமேல் தான் சந்திக்க போகிறோம். இந்த பிரச்சனை நமக்கு பர்சனலா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தேசத்துல நடைபெற போகிற மாற்றங்கள் மூலமாக நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனை தான் இந்த உபாச நாள்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட காரியங்களை உள்ளவங்க நம்மகிட்ட கேட்க போற கேள்வி இது. பைபிளை தூக்கிட்டு போறியே, கோயிலுக்கு போறியே, ஏசு ஏசுன்னு சொல்றியே, இப்போ உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கா? பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், ஏத்த வீட்டுக்காரன் கேட்பான், உனக்கு ரேஷன் கொடுக்க மாட்டாங்களே, உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே, அரசாங்கத்தில் எந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்காத, அரசாங்க வேலை கிடைக்கணும், ரேஷன் கிடைக்கணும், ஹாஸ்பிட்டலிஸ்ட் கிடைக்கணும், எல்லாமே கிடைக்கணும்னா நீங்க இந்த காரியத்தை செஞ்சா தானே இது உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்க செய்யாமல் போனால் உங்களுக்கு இதை கொடுப்பவர் யார்? நீங்க சொல்லணும், எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த காரியங்கள் எப்படி நடைபெறும் அப்படின்னாச்சுன்னா, நான் விசுவாசிக்கிறவற்றை ஒப்பு கொடுத்த பிறகு அந்த தண்டனை நிறுத்தப்படலை. அதை யோசித்துடுங்க. அந்த தண்டனை என்ன செய்யல, நிறுத்தப்படலை. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, ராஜாவே நீர் பெரிய ராஜாவா இருந்தா நீர் வச்சுட்டு போறோம், நீங்க சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி, நீங்க சொல்லியிருக்க காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், வணங்கவே மாட்டோம், செய்ய மாட்டோம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. சரி, இப்ப நம்ம கர்த்தருக்கு மட்டும் தான் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம், ஆமாவா? இப்போ அவருக்கு மட்டுமே நம்ம ஆராதனை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல, ரொம்ப காலம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் காலில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்ககிட்ட இந்த கேள்வியை வாராரு. இப்போ ரேஷன் கடையிலேருந்து தான் வாராங்கன்னு வச்சுடுங்களேன். உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கோமா, உங்களுக்கு அரசாங்கம் இப்படி ரூல்ஸ் வச்சிருக்கு, நீங்க இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்ன செய்யணும், சம்படி தான் வச்சு நீங்க வணங்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன செய்வோம், ரேஷன் தருவோம். இந்தாங்க அப்படின்னாச்சுன்னா டோக்கன் வாங்கிடுங்க, உங்களுக்கு மாசம் மாசம் ரேஷன் கிடைக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? விட்டுருங்க. பொங்கல் வருது, இல்ல தீபாவளி வருது, ஒரு அரசாங்கம் சொல்லுது, தீபாவளிக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு கார்டுக்கு 3000 ரூபாய் என்ன செய்யறோம், கொடுக்க போறோம்னு ஒரே சந்தோஷம். அடுத்த ஷெட்யூல் வருது, நீங்க இந்த நிபந்தனைகளின்படி இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்வோம், கொடுப்போம் சொன்னா, இந்த 3000 ரூபாய்க்காக நம்ம ஆண்டவரை நம்ம மறுதளிச்சோம்னா தீக்குள்ள தான் போட்டு வெந்து தான் போவோம். அடம் 3000 போனா கூட பரவாயில்ல, ரேஷன் கார்டே இல்லாட்டி கூட போனா பரவாயில்ல, நீ ரேஷன் கொடுப்பா, எங்க ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. நீ ரேஷன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தானே கொடுப்ப,
10 கிலோ அரிசி 10 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு தானே கொடுப்பேன். என் ஆண்டவர் கொடுத்தாருன்னா என் வீடே தாங்காதுடா, எனக்கு ஆயுள் நாள் முழுவதுக்குரியது ஆண்டவர் கொடுப்பாரு. அதனால இந்த ரேஷனுக்காக நான், இந்த ஒரு இலவசத்திற்காக நான் என் ஆண்டவரை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோட சொல்றாங்களோ, நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர்னா அதற்குரிய கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறவர். கண்டிப்பா டோக்கன் நமக்கு கிடைக்க போறதில்லை, ரேஷன் நமக்கு கிடைக்க போறதில்லை. ஆனா அந்த ரேஷன் நமக்கு பெற வேண்டிய 10ஆம் தேதினா அந்த 10ஆம் தேதி உங்க மனசு அதை குறித்து வியாகுலப்படாம ஆண்டவரை நோக்கி காத்தீங்கன்னா ரேஷன்ல கிடைக்கிறது 10 கிலோ, உங்களுக்கு கிடைக்கிறது 100 கிலோ. அல்லேலூயா. ரேஷன்ல ஒருவேளை 3000 வேணா உங்களுக்கு கொடுக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு 30,000 ரூபாய் கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துருவாரு. அவர் காரியங்களை செய்கிறவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்குரிய காரியங்கள் அறிக்கை இடும் பொழுது எனக்குரிய காரியங்களை அவர் என்ன செஞ்சிருவாரு, செஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, எந்த காரியத்துக்காக நீ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கியோ உனக்கு எதிராக அப்படிப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும், அது வியாதியா இருக்கலாம், வேறு விதமான கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், குடும்பத்துல கணவரால தொல்லைகள் இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகளால நமக்கு பிரச்சனை இருக்கலாம். அது அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணும்னுச்சுன்னா நான் சில காரியங்களை செஞ்சாதான் முடியும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்க அதுக்கு என்ன செய்யாதீங்க, அடிபணியாதீங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை நீங்க சொல்லும் பொழுதே என்ன நடந்துச்சுன்னா, ஏற்கனவே இருக்கிற நெருப்பை 7 மடங்கு என்ன செய்யுங்க, ராஜா கோபம் கொண்டு 7 மடங்கு அதிகமாக்குனாங்க. அப்பமாவது இவனுக்கு அதை பார்த்து என்ன செஞ்சிருவான், நம்மகிட்ட ஓடி வந்துருவான், அந்த சிலையை வணங்குவான்ட்டு ராஜாவினுடைய எண்ணம். இவங்க அதை கொண்டு பயப்படவே இல்லை. அப்படியே தொடர்ந்து வாசிட்டு வந்தீங்கன்னா அங்க சேவர்களை கூட்டி கட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்படியாவது அவன் என்ன செஞ்சிருவான், கடைசியில கட்டுற நேரத்திலேயாவது ஐயோ ராஜாவை எங்களை நெருப்பத்துக்கு என்ன செஞ்சிடாதீங்க, போட்டுறாதீங்க, நாங்க சிலையை வணங்கிடுறோம் சொல்லுவாங்க. அதுக்கும் அவங்க என்ன செய்யல, பயப்படலை. ஏன்னா அவர்கள் விசுவாசித்தவர்கள் இன்னார் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். சாவுக்கு ஏதுவான நெருப்புகளை நான் போடப்பட்டாலும் என்னை காப்பாற்ற வல்லவர் எங்க இருக்கிறாரு, அந்த நெருப்புக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. பயங்கர நம்பிக்கை அந்த 3 வாலிபர்களுக்கும், அசைக்க முடியாத விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அப்ப இவ்வளவு நேரம் நீங்க தேவனை என்ன செஞ்சீங்க, ஆராதிச்சீங்க. என்ன பாட்டு சொல்லி கடைசியில படிச்சீங்கன்னா, சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வந்தாலும், எனக்கு எதிராக சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும் உம்முடைய சமூகம் எனக்கு என்ன செல்லும், முன்னே செல்லும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புகளை பண்றதுக்கு முன்னாடியே அந்த நெருப்புகளை யார் இருந்தா தெரியுமா, வேதம் சொல்லுகிறது ஒரு தேவனுடைய புத்திரன் அந்த நெருப்புக்குள்ள கரெக்டா இருக்கிறான். தேவ புத்திரன் அங்க இருக்கிறான். இவங்க கட்டி தூக்கிட்டு போறாங்க, 3 பேரையும் தூக்கி கொண்டு நெருப்புக்குள்ள போட்டுட்டு திரும்புறக்குள்ள தூக்கிட்டு போனவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்போ ஒருத்தனை 2 பேர் சேர்ந்து தூக்கி உள்ள போட முடியாது, எப்படியும் 3-4 பேராவது என்ன செய்யணும் வேணும். 3 பேரை தூக்கி உள்ள போட்டாங்க, 12 பேர் என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டான். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா 3 பேர் 4 பேர் என்ன செய்யலாம், எழும்பலாம். எத்தனை பேர் எழும்பினாலும் நீங்க எரிஞ்சு போறதில்லை. அந்த காரியம் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நீங்கள் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவரை நீங்க விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த அறிக்கை இடும் பொழுது நமக்கு விரோதமான காரியம் நிறைய நடக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம ஆப்போசிட்டான காரியங்கள் நிறைய நடக்கிற மாதிரி தெரியும். அதுதான் நம்ம விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறது. ஜூன் மாசம் ஸ்கூலுக்கு சேர்ந்துட்டோம், ஒரு குவார்டர்லி வருது, ஆஃப் இயர்லி வருது, ரிவிஷன் வருது, அதுக்கு பிறகு என்ன வருது, ஆனுவல் எக்ஸாம் வருது. எதுக்கு, பிள்ளைகள் எப்படி படிச்சிருக்காங்க, இந்த ஒரு வருஷத்துல அவங்க எப்படி இருக்காங்கிறத கரெக்டா செக் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காக தான் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்ப நல்லா படிக்கிற பிள்ளைகள் அதை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, நான் எல்லாத்துலயும் 100க்கு 100 என்ன செஞ்சிருவேன்,
வாங்கிடுவேன். பிள்ளைகள் தலையை கீழே போட்டாச்சு. ஏன்னா அந்த நம்பிக்கை கிடையாது. நல்ல படித்த பிள்ளைகள் அப்படி சொல்லுவாங்க. படிக்காத பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? முட்டை வாங்குவோமா, 10 வாங்குவோமா, 20 வாங்குவோமா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். அப்போ தான் ஒரு டைப் வரும். பக்கத்தில் உள்ள பிள்ளை சொல்லுவா, பிட் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. என்ன செய்யலாமா? பிட் அடிக்கலாமா. அப்போ நம்ம புத்தி எங்கே போயிருதுன்னா, எப்படியாவது பாஸ் ஆனா போதும் அப்படிங்கறதுக்காக பிட் அடிக்கிறதுக்கு நம்ம புத்தி என்ன செஞ்சிருது, போயிருது. கடைசியில் எதுவுமே என்ன செய்யாது, தேராது. எக்ஸாமே எழுத முடியாதபடி மாட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சூழ்நிலையும். தப்பு விற்கிறதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சா நம்ம அதுல தப்பிச்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருந்தோம். அவங்க என்ன செய்யல, போகல. என்ன ஆனாலும் சரி, எங்க கடவுள், நான் வணங்குற கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவர். ஆமா சொல்லுங்களேன். அதுதாங்க நான் விசுவாசிக்கிற இயேசு இன்னார் என்று நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். தப்புவிக்க வல்லவர். 2வது பாருங்களேன், சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதம் 70:5 எடுத்து வாசித்து பாருங்க. 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சீக்கிரமா. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும் சீக்கிரமாய் வாரும். ஒரு வார்த்தை மட்டும் முதல் இது சொன்ன, அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். 2வது என்ன சொல்லுது, நீரே என்னை விடுவிக்கிறவர். ஜீசஸ், யூ ஆர் எ ரிடீமர். நீர் என்னை விடுவிக்கிறவர், தப்புவிக்க வல்லவர். இப்பொழுது நம்ம விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாராம். எதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. லூக்கா இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வருஷமா கூன் விழுந்த முதுகோட எலும்புகள்ல பிரச்சனை, முதுகெலும்புல பிரச்சனை, கால் எலும்புல பிரச்சனை, கை எலும்புகள்ல பிரச்சனை, நரம்புகள்ல பிரச்சனை. முடக்கப்படுகிறோம். அப்படித்தானே? முடக்கப்படுறோம். நடக்க முடியாது. எந்த காரியத்தையும் திக்குன்னு செய்ய முடியாது. கொஞ்சம் நடந்தாலும் கால் வலி எடுக்குது, கை வலி எடுக்குது, இடுப்புல வலி எடுக்குது. இப்படி நம்மள நிறைய காரியங்களை நம்ம முடக்கப்படுகிறோம். இங்க 18 வருஷமா இந்த அம்மா அப்படி என்ன செய்து இருக்குது. ஆனா அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் அவங்க போய்கிட்டே தான் இருக்கு. நல்லா யோசிச்சுடுங்க. அந்த சம்பவத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா சர்ச்சுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. அங்க ஆசாரியர்கள் இருக்காங்க, ஆராதனை நடத்திட்டு இருக்காங்க. பர்டிகுலரா இயேசு வந்திருக்கிற அன்னைக்கு அந்த அம்மா அங்க போறாங்க. நான் விசுவாசிக்கிறவர். ஒருவேளை அவங்க நிறைய வைத்தியங்கள் பார்த்திருக்கலாம், நிறைய மருந்துகள் சாப்பிட்டிருக்கலாம், நிறைய காரியங்கள் அவங்க எப்படியாவது செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த 17 வருஷம் 364 நாள் அவங்களுக்கு என்ன செய்யல, சுகமாகல. ஆனா அன்னைக்கு இயேசு அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் தெரிஞ்ச அன்னைக்கு தான் அவங்க மனசுல அவங்க போக முடியாம கூட இருந்திருக்கலாம். அந்த கையும் காலையும் ஊனிக்கிட்டு நடக்க முடியுமா? நாய் நடக்கிற மாதிரி நடக்க முடியுமா? ஆனா அன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து, என்னுடைய வியாதிகளை நோய்களை சுகமாக்கிறவர் இன்னார் என்று நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறபடினால அந்த அம்மா அன்னைக்கு கஷ்டத்தை பொறுத்து, ரொம்ப கஷ்டத்தை, வேதனை, அவமானத்தெல்லாம் பொறுத்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 18 வருஷமாய் சாத்தானால் பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த சகோதரியை நான் விடுவிக்க வேண்டாமா? அப்போ நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் 18 வருஷமா சாத்தானின் பிடியில எலும்புகளை நரம்புகளை முடக்கி வைத்திருந்த அந்த அம்மாவை விடுவித்த ஆண்டவர் இன்னார் என்று அறிவேன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்னையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார்.
என் எல்லா நோய்களையும் எல்லா கஷ்டங்களையும் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மை விடுவிக்க வல்லவர். அடுத்தபடியா ஒரு காரியத்தை பாருங்களேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பைபிள் இல்லாதவங்களுக்கு முன்னாடி பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் ஓரேபிலே அவர்கள் ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அல்லேலூயா. மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் எகிப்திலிருந்து வழி நடத்தப்படும் பொழுது அந்த வனாந்தரத்துல பாதையில வரும்போது அவங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இந்த இல்லைங்கிற வார்த்தை இன்னிலிருந்து நம்ம வாழ்க்கையில இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இல்லை என்ற வார்த்தை இனி என் வாயிலிருந்து வரப்போவதே இல்லை. நம்புறீங்களா? தலையத்திலே ஆற்றச்சாரு தான். வீட்டுக்கு போனா காலமே புருஷங்கரண்ட உப்பு இல்லை, புளி இல்லை, மிளகாய் இல்லை, அது இல்லை. காலங்காத்தால இல்லை இல்லைன்னு ஆரம்பிச்சு அந்த ஆள் வீட்டில் இருக்க இடம் ஓடி ஒளிஞ்சுக்கிடுறாரு. தொல்லையா இருக்கு. வீட்டுக்கு வந்தாலும் அதுதான், அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை. ஆனா இனிமே நம்ம வாழ்க்கையில இல்லை என்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இல்லாதது எல்லாம் இருக்கிறவதாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தை முதல்ல சொன்ன. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் இல்லாதது எல்லாம் இருப்பதாய் மாற்றுகிறவர், கிடைக்கிறதாய் மாற்றுகிறவர். இங்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும் பொழுது ஒரே முறுமுறுப்பு. குடிக்க தண்ணி இல்லை. அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தொல்லை என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஏன்னா அவங்க இருக்கிற அந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்மலை தான் அங்க இருக்குது. கண்மலைன்னு சொன்னாலே அயன் ராக், நான் ஏற்கனவே சொல்லுங்க, இரும்பு பாறையில மரமும் இருக்காது, செடியும் இருக்காது, கொடியும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. ஒரு மலை மாதிரி, ஒரு குன்று மாதிரி பாறை அப்படியே இருக்கும். நாங்க வேலூர்ல இருக்கும் பொழுது, நாங்கள் வேலூரில் சைதாப்பேட்டைங்கிற இடத்துல வாடகைக்கு நான் பத்திரிகையில் இருக்கும்போது நேர் ஆப்போசிட்ல மழை தான் இருக்கும். வெயில் நேரத்தில் வீட்டுக்குள்ள மனுஷன் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ராத்திரி என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அந்த பாறையிலேருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வரும் பாருங்க. வேத்து 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 ஓடும். என் பையன்லாம் மழை காலத்தில் நனைஞ்சு போன மாதிரி அப்படி கிடப்பான். அப்படி பயங்கரமான ஹீட்டாக இருக்கும் சிஸ்டர். ஆனால் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பனியும் மேகம் அப்படி என்ன செய்யும்? அப்படியே கிராஸ் பண்ணி போகும். ஆனால் வெயில் நேரத்தில் அந்த வேலூர்ல இருக்கவே முடியாது. அதே மாதிரி பாறைகள் நிறைஞ்ச இடத்துல கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வச்சுட்டாரு. ஒரு 10 பேர் 100 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலம் மாதிரி வாட்டர் கேன் சர்வீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, செல்போன் சர்வீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஐயோ ஒரு 10 கேன் தண்ணியை கொண்டு இறக்குங்கன்னு சொல்லலாம். சுற்றிலும் வனாந்தரம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில உங்களை கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கீங்க. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. ஆனா ஒரு மலை இருக்கிறது போல இருக்கு, அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதனால நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, சுற்றிலும் நமக்கு ஒன்றும் கிடையாது. வெறுமைப்படுத்தப்பட்ட நிலையில அப்படியே முறுமுறுத்துட்டு இருக்கோமா? ஆண்டவர் உங்க முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மோசேட்ட சொல்றாரு. மோசேட் என்ன சொன்னா, எங்க நிச்சயம் இந்த முறுமுறுக்கிற சத்தம் கேட்ட உடனே முதல்ல அந்த மோசேனுடைய காரியத்தை பாருங்க. இந்த சத்தத்தை எங்க கொண்டு போறாரு? கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு, ஆண்டவரே ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதுக்கு தான் அந்த வசனத்தை மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், கன்மலையின் போய் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடுங்க. நீங்க எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு ஒரு இடத்துல இருந்து எந்த உதவி இல்லாம இருக்கிறேன், ஆனா சம்படி ஏதோ ஒன்று நான் உன்னை எதிர்பார்க்கிறேன்.
அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், எனக்கு கொடுக்கிற இயேசுவை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க எந்த இடத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் நிற்பார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்னே போய் அந்த கண்மலையின் பேர் என்ன செய்வேன்? நிற்பேன். நான் நிற்கிற கண்மலையை நீ என்ன செய்யணும்? அடிக்கணும். அதுதான் விஷயமே. எந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல போய் ஆண்டவரோடு இருக்கிற வாசல் கதவை என்ன செய்யுங்க? தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ ஜனங்கள் எல்லாரும் அந்த கண்மலை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இது மோசே அவங்ககிட்ட சொல்லலை, இப்போ நான் இதை அடிக்க போறேன், இதுல இருந்து தண்ணி வரும், நீங்களாம் குடத்தை தூக்கிட்டு என்ன செய்யுங்க வாங்கலாம் சொல்லலை. கர்த்தருடைய சொல்லுக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படிஞ்சான். மோசையும் கர்த்தர்ட்ட கொஸ்டின் பண்ணலை, என்ன ஆண்டவரை இதுல இருந்து எப்படி தண்ணி வரும்? அப்படிலாம் எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் கிடையாது. ஏனென்றால் அந்த இடத்துல மேல நிற்கிறது யாரு? ஆண்டவர். இன்னைக்கு கண்மலை போல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். தகர்க்க முடியாது, உடைக்க முடியாது, அதை தாண்டி என்னால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? வெறுமையா இருக்கிறேன், பலனற்றவனா இருக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு தெரியல நினைச்சு நீங்க ஆண்டவரை, இந்த காரியத்தை மாற்றக்கூடிய ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறவர், இப்பேற்பட்ட தடைகளை உடைக்க வல்லவர்னு சொல்லி நீங்க முழங்கால் போடுங்க. அந்த பிரச்சனை மேல ஆண்டவர் ஏறுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிற்பார். எது முடியாது நீங்க நினைச்சீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாகி நீரூற்றே வரப்போகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சாத்தான் வந்து உங்களுக்கு முன்னால வைத்திருக்கிற பிரச்சனை அப்படிப்பட்டதான். இதனால முடியாது, இது நடக்காது, இது செய்ய முடியாது, நம்ம போக முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த முடியாது முடியாது முடியாதுங்கிறது ஒண்ணு. அடுத்தாப்புல இதுக்குள்ள என்ன இருக்க போகுது? இதுல ஒண்ணுமே இருக்காது, இல்ல இல்ல இல்லங்கிறது ரெண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், முடியாது என்பதை முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், இல்லாததை இருக்கிறதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நான் விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த போல் சம்பவத்தை பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு புதிய ஏற்பாடுல கடைசியில் இருக்கிறது 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். போதும். அடுத்தது நான் ஒவ்வொன்றா சொல்றது நல்லா லிசன் பண்ணிட்டு வாங்க. நான் விசுவாசிக்கிறவர் பிணியாளிகளை சுகமாக்குறவர், ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. நோய்களை சுகமாக்குகிறவர். அப்போ இன்னைக்கு இந்த இடத்துலனாலும் இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க குடும்பத்திலையும் பிணியாளிகளாய் இல்ல பிணையாளிகளாய் பிடிக்கப்பட்டு வியாதியோடு இருப்பீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது நோய்களை சுகமாக்குகிறவர். நான் விசுவாசிக்கிறவர் யாரு? இன்னார் என்று அறிவேன், அவர் இயேசு, அவர் நோய்களை சுகமாக்குகிறவர். இன்னைக்கு நீங்க பலவீனத்தோட வந்தீங்கன்னா பலவீனமா போகக்கூடாது, நோய்கள் சுகமாகி போகணும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை வேதம் சொல்லுகிறது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43, 44 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43, 44. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து 12 வருஷம் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாமல் இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, போதுமாமா, ஏற்கனவே இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். 12 வருஷம் ப்ளீடிங்ல இருக்கிற ஒரு கேர்ள், 12 வருஷம் கொஞ்ச நெஞ்ச நாள் இல்லை. உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். பைபிள் சொல்லுகிறது, அவ தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து என்ன செஞ்சா? டாக்டர்கிட்ட போய் கொடுத்தா. டாக்டர் வீடு கட்டிட்டாரு, டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாரு, நான் குடிசை வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், டாக்டர் வச்ச ஃபீஸ் எவ்வளவு அந்த அம்மாவுக்கு? 30 to 35 லட்சம் ரூபாய். ஆப்ரேஷன் பண்ணா
ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன செய்யணும், நேற்றுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும். 35 lakhs டாக்டர் கட்ட சொல்கிறாங்க. அப்படி அவங்க திணறி போனாங்க. பெரிய கோடீஸ்வரங்க தான் இருந்தாலும் 35 லட்சம் ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கட்டணுமா? ஜெபம், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார், அவர் சகல வியாதிகளையும் சுகமாக்க வல்லவர். இந்த காலமே ரொம்ப ஆச்சரியம் சார். அந்த ஃபோன் நான் பெரும்பாலும் அந்த ஃபோன் வந்தாச்சுன்னா யோசித்தா எடுப்பேன். அவங்க ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, டைமிங் பார்த்தா எடுப்பேன். ஆனால் இன்னைக்கு என்னமோ அவங்க ஃபோன் பண்ணோன்னு எடுத்தா மொத்தம் அவங்க ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாங்கள் ஏன்னா 2 காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஒன்று, அவங்க தங்கச்சி மகன் ரினிங்கிற பொண்ணுக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகாம ரொம்ப தடையா இருக்குன்னு அதுக்காகவும் இவங்களுக்கு சுகமாகன்ட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தா. நான் உடனே இதை தான் யோசித்தேன், ஒருவேளை ரினிக்கு மேரேஜ் என்ன செஞ்சிருக்கோம், நிச்சயம் ஆயிருக்கும் போலன்னு பார்த்தா, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட மிஸ் இல்லாம டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை, உங்க ஹார்ட்ல இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு சில மெடிசன் தரம் சாப்பிடுங்க, ஒரு மாசம் கழிச்சு வாங்க பார்க்கலான்னு சொல்லி அப்படியே எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. டாக்டர் ஃபீஸு ஆட்டோவுக்கு 600 ரூபா, டாக்டர் ஃபீஸ் 500 ரூபா, 1100 ரூபா தான் நேற்று செலவு. ஆனால் டாக்டருடைய ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷன் எவ்வளவு, 30 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு செலவாகும்ட்டு. ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் சகல விதமான நோய்களையும் சுகமாக்க வல்லவர். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயை குறித்து வாஸ்தமே இன்னொரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் என்ன செய்வேன், சொஸ்தமாவேன். நேரா போய் அவர்கிட்ட சொல்ல முடியாது இந்த மேட்டர்லாம், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட போறான், எனக்கு பயங்கரமான குஷ்டரோகம் அப்படின்னு கூட அங்க சொல்லல. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யும், சொஸ்தமாக்கும், அவ்வளவுதான் சொல்றான். குஷ்டரோகமே வெளியே அப்படிப்பட்ட வியாதின்னு தெரிஞ்சாச்சுன்னா கஷ்டம். நாகமானுங்கிறவனுக்கு ஒரு ராஜ்யத்தினுடைய இராணுவ தளபதிக்கு அந்த வியாதி இருந்துச்சு. அந்த குஷ்டரோகம் வெளியே தெரிஞ்சா வேலை என்ன செஞ்சிடும், பெயருன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு மேல ட்ரெஸ்ஸை போட்டு மூடிட்டு போறான். அவனுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு, இந்த குஷ்டரோகிக்கும் கொடுத்தாரு. இந்த பொண்ணு வெளியே சொல்ல முடியாத நிலைமை, அந்த லைன் தான் உங்களுக்கு. இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத நிலைமையில சில வியாதிகள் நம்ம சரீரத்தில் இருக்கலாம். சிலர் கேன்சர்னா கேன்சர்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ கிட்னி பேஷண்ட் கூட எங்களுக்கு கிட்னி பேஷண்ட் இருக்கிறது என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஒன்று, பரிதாபப்படுறோங்கிற பேரில் அடிக்கடி விசாரிச்சு அவங்க இதயத்தை காயப்படுத்திட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு அன்பாக தான் விசாரிப்பாங்க, எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிப்பாங்க. அதே சிலருக்கு என்ன செய்யும், திருப்பி அதே அவங்களுக்கு பலவீனம் ஆயிட்டு போகிறோம். ஐயோ நம்ம இப்படி இருக்கோமோ, ஐயோ அப்படி இருக்குமோன்ட்டு. ஏற்கனவே நான் சில வருடங்களுக்கு முன்னே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். சைதாப்பேட்டையில் தொப்பிக்கார்னு ஒரு ஐஸ்கார் ஒருத்தர் இருந்தார். அவர் சேலம் பாப்பா படித்த ஸ்கூலுக்கு முன்னாடியெல்லாம் ஐஸ் வியாபாரம் பண்ணுறதுக்கு வருவார். அவர் ஒரு நாள் சைதாப்பேட்டில் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆட்டோக்காரனும் யாரோ அடிச்சு போட்டான்ட்டு அப்படியே அந்த ஐஸ் வண்டியோட கீழே விழுந்து பயங்கர அடிபட்டு அவரை சைதாப்பேட்டை அந்த பவள விழா இது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே கொண்டு சேர்த்துருக்காங்க. அந்த பிளட்டை செக் பண்ண டாக்டரு, அவர் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, வேற யார்ட்டையும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய படுத்து கிடக்கும் போது அவங்க வீட்டில் உள்ளவங்க பார்த்து இவருக்கு பிளட் கேன்சர் இருக்கு, இவர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லிவிட்டாரு. அந்த வார்த்தை இவர் காதுல விழுந்தது தான். இத்தனை வருஷம் பிளட் கேன்சர் இருந்தது அவருக்கு தெரியவே செய்யாது. அவர் வண்டியை தள்ளிட்ட ராஜாவுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் தான். அவர் ஐசிவரம் பண்ணிட்டு இருந்தவருக்கு அன்னைக்கு அந்த வார்த்தை கிடைச்ச உடனே நமக்கு பிளட் கேன்சரான்னு தெரிஞ்சா ஒரே வாரத்தில் செத்து போயிட்டாரு. ஒருவேளை அந்த விபத்துல சிக்காம இருந்திருந்தாருன்னா நமக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு தெரியாம இருந்துச்சு, இன்னும் ஐசிவரம் பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனா சில விஷயங்கள் நம்மளை பாதிக்கப்பட்டு நமக்கு அதே ஒரு மரணத்தை கொண்டு விட்டுருது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் சகல நோய்களையும் சுகமாக்கும் வல்லவரை நீங்க விசுவாசிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அடுத்த லைன் வரணும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் சகல விதமான நோய்களையும் என்னை விட்டு சுகமாக்குறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தப்புல ஒரு சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டிப்பா லேட்டா 5 நிமிஷம் லேட்டா முடிஞ்சாலும்
உங்களுக்கு நல்ல சுவையான ஆகாரம் உண்டு, சாப்பிட்டுட்டு திருப்தியாக தான் இருந்து போகிறீங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? அடுத்தாப்புல நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யாக்கோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் இருக்கு. பைபிளை கையில வச்சுட்டு சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருக்கக்கூடாது, எடுத்து என்ன வாசிக்கணும். யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பாருங்களேன், நிறைய கேஸ் எப்படி வரும்னா, எங்க வீட்டில் என் பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு பாஸ்டர், இல்லாட்டி எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு என்னமோ மாதிரி இருக்கு, பார்த்தா சாத்தான் ஏதோ பிடியில் இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா முதல்ல அதுக்கு வந்து கேட்க, இந்த அசுத்தாவிகள் உண்டு, இந்த பிசாசுகள்லாம் இருக்குங்கிறத யாராவது நம்புறீங்களா? கரெக்டா ஆன்சர் சொல்லணும். நம்புறேன்னு சொன்னாலும் பாஸ்டர் திட்டுவாரு, நம்பலன்னு சொன்னா அப்ப எதுக்கு ஏன்ட்டு ஜபத்துக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அசுத்த ஆவி இருக்கிறது. அல்ல, அந்த அம்மாவுக்கு எல்லாரும் கை தட்டுங்களேன். பார்த்தீங்களா, பாஸ்டர் ஒய்ஃபு கூட வாய் மூட்டு கம்பெனி இருக்காங்க சொல்லிவிடாமோ, சத்தமா சொல்லு, போல சொல்லியிருக்காண்டம்மா. அசுத்த ஆவிகள்னு ஒன்று என்ன செய்யுது, இருக்கிறது 3 ரூபத்தில் இருக்கு. அசுத்தாவி, இல்லாட்டி பிசாசு, இல்லாட்டி சாத்தான் அப்படின்ட்டு. நேற்று யூடியூப்ல நீங்க ஒரு காரியத்தை பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு 14 இன்சிடென்ட் போட்டாங்க. ஒரு மனுஷன் செத்த உடனே அந்த ஆவி உள்ளேருந்து என்ன ரூபத்தில் வெளியே போகிறதுங்கிறத கேமராவில் ரொம்ப நுண்ணியமாக, எல்லாம் ஃபாரின்ல உள்ளது தான். அப்போ ஒரு மனுஷன் பைக் ஆக்சிடென்ட்ல, கர்நாடகாவில் பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஒருத்தன் உயிரோட இருக்கான், ஒருத்தன் செத்து போயிட்டான். செத்து போன பிணத்தை போலீஸ் மூடி போட்டிருக்கு. ஒரு உருவம் வந்து அந்த பாடி பக்கத்தில் என்ன செய்யுது, ஒயிட் கலர்ல நிற்குது. அப்படி ரொம்ப இது மைனூட்டாக தான் தெரியுது. அப்போ செத்து போன ஆவிகளும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடமாடிட்டு இருக்குது. அதனால தான் அதை பிசாசுன்னு சொல்றாங்க. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இளைப்பாறுதலுக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. பாவிகள் மரிக்கும் போது இளைப்பாறுதல் அவங்களுக்கு என்ன செய்யறதுல கிடைக்கிறது, அவைகள் என்ன செஞ்சிருக்குமா, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆவிகள். கிராமங்களில் சொல்லுவாங்க, நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், முருங்கை மரத்தில் செருப்பை கட்டி போட்டிருப்பாங்க எங்க ஊர்லலாம். எதுக்கு முருங்கை மரத்தில் செருப்பு கட்டி போட்டுங்க, ராத்திரி பிசாசு என்ன செஞ்சிடக்கூடாது, முருங்கை மரத்தில் உட்காந்துருக்குமா. புளிய மரத்தில் ஆந்தன்னு ஒரு பறவை ராத்திரி கத்தும். அது கத்தின உடனே புளிய மரத்தில் என்ன வந்துடுச்சு, பேய் வந்து என்ன செஞ்சிருக்கு, உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க கிராமத்தில் அப்படி சொல்லுவாங்க. ஆந்த கத்துச்சுன்னா புளிய மரத்தில் பேய் வந்திருக்கு. நாய் இன்னொரு நாயை பார்த்து ஊழ விட்டுட்டு ஊழ விட்டுட்டு போவோம். ஊழ விட்டுட்டு போனா அந்த தெருவில் கண்டிப்பா பேய் என்ன செய்யுது, இருக்குது. நம்மளா ஏதாவது ஒண்ணு தீர்மானிச்சுட்டு கிடக்கிறது. ஆனா அசுத்தாவிகள் இருக்கிறது உண்மைதான், பேய்கள் இருக்கிறது உண்மைதான், பிசாசுன்னு இருக்கிறது உண்மைதான். ஏன்னா ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசேரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இப்ப இயேசு செய்த முக்கியமான ஒரு வேலை என்ன, பிசாசின் வல்லமைகளில் பிடிப்பட்ட ஜனங்களை சுகமாக்கினார். பிசாசுகளை துரத்துகிற வல்லமை. அப்ப பிசாசு எந்த ரூபத்துல, நம்ம இந்த சின்ன பிள்ளைகள் VBSல பாட்டு படிக்கும், கல்ல சாத்தான் குள்ள நிறையும். இந்த கிறிஸ்டியன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசுன்னா அந்த பிசாசு எப்படி போட்டிருக்கோம், ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கும். இவர் நல்லவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருப்பாரு. ஆக்சுவலா பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் தான் நல்லவனா இருப்பான். இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு டிராமாவில் இருக்கிறது பொல்லாத பையனா இருப்பான். ஆனா இவனுக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம், அவனுக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கும். சாத்தான் கருப்பு ட்ரெஸ்லயும் வரப்போறது இல்லை, வெள்ளை ட்ரெஸ்லையும் வரப்போறது இல்லை. அவன் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆவி. அதனாலதான் நீங்க RC கோயிலா இருந்தாலும் CSI இருந்தாலும்
ஒரு வசம் ஆராதனை சொல்லுவாங்க, கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார் சொல்லுவாங்களா? காத்தலிக் சர்ச்சில் கடவுள் ஆவியா என்ன செய்கிறார்? தூய ஆவியே. நம்ம சர்ச்சில் தேவன் ஆவியா என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணுமா? அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவியை இன்னொரு ஆவியால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நமக்கு தெரியறதில்லை. இந்த அசுத்த ஆவிகள் சொல்லப்படுறதும் பிசாசுன்னு சொல்லப்படுறதும் தள்ளப்பட்ட ஆவிகள்னு பைபிளில் ஒன்று இருக்கு. தள்ளப்பட்ட தூதர்கள், அதுவும் சாத்தானுடைய கிரியைகள். ஆனால் மொத்தத்தில் பைபிள் சொல்லுது பிசாசுகளும் விசுவாசித்து, யாராம் தேவனுடைய குமாரன் இயேசு என்று விசுவாசித்து அவருக்கு பயந்து அவரை என்ன செய்து கொள்கின்றன? பழிந்து கொள்கின்றன. பைபிள் சொல்லுது அதே யாக்கோபுல, தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போறான். அப்போ பிசாசு என்றும் அசுத்தாவி என்றும் சாத்தான் சொல்லப்படும் வீரன் கிடையாது, பெரிய தைரியசாலி கிடையாது. அவன் நம்மளை கண்டா பயந்து என்ன செய்றவன்? ஓடுறவன். நம்மளை கண்டா பயந்து ஓடுறான்னா நமக்குள்ள இருக்கிறது யாருங்கிறது அவனுக்கு தெரியும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit, the Jesus Christ நமக்குள்ள இருப்பாருன்னா நம்ம பக்கத்துல அவன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அவன் வந்தா கூட டெய்னு ஒரு சத்தம் கொடுத்தா அவன் என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். அப்படி நமக்குள்ள அப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு சொன்ன டேயின் சத்தம் கொடுக்காம என்ன செய்யறோம்? 4:30 மணிக்கு எல்லாம் போற இடத்துல போய் கயிறு வாங்குறதுக்கு லைன்ல போய் என்ன செய்யறோம்? நிக்கிறோம். இல்லை இந்த லோடி பக்கத்தில் எங்கேயாவது போனால் தெரிஞ்சுருன்ட்டு ஊர் விட்டு ஊர் பெய்யாவது மஞ்சள் கயிறு, வெள்ளை கயிறு, கருப்பு கயிறு கையில் கட்டிட்டு வரோம். இந்த கத்தோலிக்க திருச்சபை மக்கள் தான் அந்த அருமையான ஊழியக்கார் சொன்னார், அந்தோனியாருக்கு உங்களை கயிறு கட்ட சொன்னாரா? அந்தோனியார் கயிறு, யாகப்பர் கயிறு, இந்த கயிறு அந்த கயிறுன்னு கையில் கட்டுறீங்களே, இந்த கயிறை கட்டுறதுனால உங்கள் கட்டுகள் உங்களை விட்டு அகன்று போகுமா? கையில் கயிறை கட்டினா நீ கட்டப்பட்டுட்டேன்னு அர்த்தம். ஆனா கட்டுகளை அவிழ்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகளாய் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை அந்த கட்டுகளை அறுத்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17:17 வாசிங்களேன். மத்தேயு 17:17 முடிக்க போகிறோம். இல்லாத விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிசாசு பிடித்தவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அல்லேலூயா. Please listen. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ளோ, உங்கள் குடும்பத்திற்குள்ளோ, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளோ, நீங்கள் செய்கிற வேலையிலோ தொழிலிலோ ஏதாவது ஒன்றில் பிசாசின் கிரியையில் இருந்து உங்களை அலைக்கழித்து கொண்டிருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பந்தப்பட்டவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசம் இல்லாத சந்ததியே, நம்பிக்கையற்ற சந்ததியே, நீங்கள் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொல்றாரு. தேவனுடைய சமூகத்துல வாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவர் அந்த பிசாசை அதட்டினார். ஒரே வார்த்தை தான், இவனை விட்டு வெளியே போன்னு தான் சொன்னாரு. அடுத்த நிமிஷமே அந்த பிசாசு என்ன செஞ்சிடுச்சு? ஓடிடுச்சு. முடிய பிடிச்ச ஆட்டல, வேப்பல அடிக்கல, தொடப்பத்தை வச்சு அடிக்கல, கயிறு கட்டல, வேற என்னத்தை தூக்கி போடல, வேற எதை தூக்கி குடிக்க கொடுக்கல, ஒண்ணுமே சொல்லல. ஒரே வார்த்தை தான், கோ அவுட், வெளியே போ, அவ்வளவுதான். ஒரு சத்தம் தான், அது தேவனுடைய சத்தம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவமானது, மலைகளை உடைக்கிறது, சமுத்திரத்தை அப்படியே அமைதிப்படுத்துவது. சீசர்கள் அப்படித்தான் ஒரு நாள் படகுல போயிட்டு இருந்தாங்களாமா. பைபிள் சொல்லுது பாருங்க, அங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 5 நிமிடம் தான் இருக்கிறது. மத்தேயு 8:26.
அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்நேரமே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். புயல் வந்தா எப்படி இருக்கும்? சுழல் காற்று வந்தா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல புயல் வந்தா வீட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சுக்கிடுவோம்? உட்காந்துக்கிடுவோம். போகும்போது படகுல போகும்போது மீனாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவின் உண்டு. அதாவது காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில, தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்னை காப்பாற்றுகிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையினால நீங்க காப்பாற்றப்படாம இருக்கீங்களோ, அது புயலாய் இருந்தாலும் அது சூறாவளியா இருந்தாலும் ஆண்டவர் அதை அதட்டி அதை அமைதிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க புருஷனே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா சூறாவளியா இருக்கலாம். உங்க மனைவி புருஷனுக்கு விரோதமா சூறாவளியா இருக்கலாம். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிர்ப்பா சூறாவளியா இருக்கலாம். இல்லாட்டி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆகாதவங்களா இருக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது சில காரியங்கள் நமக்கு சூறாவளி போல பிரச்சனையா புயல் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். வியாதி நமக்கு ஒரு சூறாவளியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த காற்றையும் கடலையும் அடக்க வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் அதட்டினால் குழப்பங்கள் தீரும். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். அப்படி விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மொத்தமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மொத்தமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும், எவருக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் அலை மோதினாலும், எவருக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும். அல்லேலூயா. கடைசியாக நாம் விசுவாசிக்கிறவர் யார்? அவர் நம்மை ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மனிதனாக்க வல்லவர். ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசித்து ஜெபிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாஸ்டர் உள்ள மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 48, 49, 50 எடுத்து வச்சுக்கோங்க ப்ளீஸ், எல்லாரும் எடுத்துடுங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 48, 49, 50. இந்த வார்த்தைகளை கடைசி வாசிக்கப்படுற வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாக ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இயேசு ஒரு வீட்டிலே, அந்த வீட்டில் அவரை கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. அவர் அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போன உடனே ஒரு தாய் அங்கிருந்து ஓடி வராங்க. நேரா இயேசுக்கு நேரா வரல, இயேசுக்கு பின்னாடி வந்து அவருடைய கால்களை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இயேசுனுடைய பாதத்தை முத்தமிடுறாங்க. இயேசுனுடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுறாங்க. அந்த கண்ணீரால் அந்த பாதங்கள் நனைந்திருக்கிறது. அதை தன்னுடைய தலை முடியினால் அப்படியே துடைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது பாவியான ஒரு ஸ்திரீ. அப்போ பெரிய பாவம், என்ன பாவம்னே அங்க சொல்லப்படலை. ஆனா பயங்கரமான பாவம் செஞ்சு பேர் கெட்டு போய், சரி இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் எந்த முடிவும் இல்லாம, ஒருவேளை நிறைய காரியங்கள் அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கலாம். ஒண்ணுமே நடக்காம திருப்பி அந்த பாவத்தை என்ன செஞ்சுட்டே இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில காலமே என் பிள்ளைகள் முகத்தையும் மனைவி முகத்தையும் பார்த்தோன்னே இன்னிலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுத்துருவேன். எப்போ விடியக்கிழமை 4 மணிக்கு தீர்மானம் எடுத்துருவேன். சத்தியமாக இன்னிலேருந்து என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. 5 மணிக்கு கை லேசாக நடுங்க ஆரம்பிக்கும். எப்படா விடியும், அடுத்த பிளான் எப்படி நம்ம காசு யாரை போய் வாங்கலாம், எங்கே போய் வாங்கலாம், திட்டங்களை பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு எடுத்த முடிவு 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சிருது, மாறிடுது. அப்போ அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சைக்கிளை 5 பைசா கையில் இருக்காது. சைக்கிள் போகும்போது அவ்வளோ ஸ்பீடாக போகும், ஒயின் ஷாப் வரைக்கும் போகும். அதை கடந்து என் சைக்கிள் என்ன செய்யாது, போகவே போகாது. என்ன மிதிச்சாலும் வெற்றி தேருக்கு ஏத்தாப்புல ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. அந்த ஒயின் ஷாப் போட்டு என் சைக்கிள் போகவே செய்யாது. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டு போட்டு அது முன்னாடியே உட்காந்துருப்பேன். அதுக்கு மேலே வழியிலன்னா நேராக பாருக்குள்ள போய் 2 பாட்டிலை உடைச்சி பெரிய ரவுடி மாதிரி ஒரு சீன் போட்டு அப்படியே வாங்கி எல்லாம் சரக்குலாம் அடிச்சுட்டு சிகரெட்லாம் குடிச்சிட்டு வரும்போது சைக்கிள் மிதிச்சாலும் போகாது, போத அதிகமாயிரும். அப்போ நான் விட்டுறணும்னு நினைக்கிற பாவம் கூட என்னுடைய மாம்சம் அதை என்ன செய்யலை, விடலை. ஏன்னா மாம்சத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருந்தது என்னது, பிசாசு, சாத்தான். அதே மாதிரி தான் இந்த பெண்ணும் ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கிட்டு அதுலேருந்து என்ன செய்ய முடியல, விடுதலை பெற முடியல. பல முயற்சிகளை பண்ணியிருக்கலாம், முடியலை. ஆனால் கடைசியில் தான் இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவர் என்னை ரட்சிப்பார் என்று விசுவாசித்தாள். அல்லேலூயா. அதனால தான் நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிவேன், அவர் என் பாவங்களை மன்னித்து என்னை ரட்சிக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம குடும்பத்தில் கூட இப்படி யாராவது இருக்கலாம், பலவீனப்பட்டவங்க இருக்கலாம். விசுவாசிங்க, அவர்களை ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு என்பதை நான் அறிவேன். அந்த ஸ்திரீயை ஒப்பு கொடுத்த பிறகுதான் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48 முதல்ல வாசிங்க. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. அப்போ அவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ அவள் வாய் திறந்து அது என்ன பாவம் சொல்ல முடியல. ஆனால் தன்னுடைய பாவத்தை ஆண்டோடைய பாதத்தில் வச்சு கண்ணீர் விட்டு அழுததை ஆண்டவர் உணர்ந்து கொண்டாரு. அதுதான் சொல்றாரு அவளுக்கு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ, நீ விசுவாசத்தைப்படியே உனக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
அப்போ நம்முடைய விசுவாசம் நம்மளை ரட்சிக்கணும்னா, நான் விசுவாசிக்கிறவர் என் ரட்சகர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னை ரட்சிக்கிறவர், என் குடும்பத்தை ரட்சிக்கிறவர், பிள்ளைகளை ரட்சிக்கிறவர், என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிட்டா நம்ம குடும்பங்களில் ரட்சிப்பு வருமா? சகையோ அப்படிதான் அறிக்கையிட்டாரு. அந்த வீட்டுக்கு ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு வந்த உடனே அடுத்த ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு? இழந்து போனதை நான் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் தன்னை வசனம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்ன செய்யக்கூடாதான்? கெட்டு போகாமல் அவன் எதை அடைஞ்சு கொள்ளணுமா? நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி. அப்போ நம்ம விசுவாசிக்கிற நமக்கு எதை கொடுக்கிறவர்? நாம் இந்த உலகத்துல கெட்டு போக கூடாது. ஆனா எதை பெற்றுக்கொள்ளணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்ப இந்த கடைசி பாயிண்ட்ல நான் விசுவாசிக்கிறவர் யாரு? நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. அது கரெக்டான ஆன்சர் தான். ஆனா அந்த கடைசி யோவான் 3:16 கடைசியில் வாசம், இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர். நான் விசுவாசிக்கிறவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தர். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பா இருக்கிற இயேசுவை நான் விசுவாசித்தேன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆசீர்வாதமான அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசி. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுகிறவர் உன் கற்பக்கனியையும் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல வேதம் சொல்லுகிறது பாருங்களா, உன்னை நான் பெருக பண்ணி. இப்போ சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் யாரு? நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. என் ஜனங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள், பெருகுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அடுத்த போல் சொல்றாரு பாருங்க, உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனிகளை ஆசீர்வதிக்கிற தேவன். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அது இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். அப்ப நான் விசுவாசிக்கிறவர் என்னுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அந்த கற்பத்தின் கனிகளை என்ன செய்கிறவரா? பெருக பண்ணுகிற கர்த்தர். அடுத்தாற்போல சொல்றாரு பாருங்க, நம்முடைய உழைப்பின் பலன் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியம், உன் திராட்சரசம், உன் எண்ணெய், உன் மாடுகளின் பலன், உன் ஆட்டு மந்தைகளை ஆஸ்வதிப்பார். அப்போ எனக்கு சொந்தமா எதெல்லாம் தரப்போறாரு சொல்லுங்களேன். திராட்சை தோட்டத்தை தரப்போறாரு, ஆடு மாடுகளை தரப்போறாரு, நல்ல தானியங்களை நமக்கு என்ன செய்ய போறாரு? விளைச்சலை நமக்கு தரப்போறாருன்னா நம்முடைய உழைப்புல நல்ல அறுவடை நம்ம பார்க்க போறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அது மூலம் நம்ம வீட்டுக்கு என்ன செய்யுது? வருமானம் என்ன செய்து வருது. அப்போ நம்ம வருமானங்களை பெருக பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு ஆண்டியா தான் வந்தாரு. ஆனா அந்த ஆபிரகாமை குறித்து எலியேசர் சொல்றான், என் எஜமானனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குதான். ஒன்னும் இல்லாத வந்தவருக்கு ஏராளமான ஆடு மாடு இருக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்கேன் கூட பணக்காரன் கிடையாது, ஆடு மேய்க்கிறது தான் பணக்காரன். தெரியுமா? ஆடு கறி 1 கிலோ என்ன விலை சிஸ்டர்? மோனிஷா சிஸ்டர், நாங்கள் அதை வாங்குறதே இல்லைங்க, பார்க்கறதே இல்லை.
ஆட்டுக்கறி 1 கிலோ 900 ரூபாயா 1000 ரூபாயோ தெரில, 1000 ரூபாயா? கரெக்டாக சொல்கிறீங்களா? அப்போ அவங்க வாங்குறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. 1 கிலோ 1000 ரூபா. ஒரு ஆடு 10 கிலோ இருக்குன்னு வச்சுருங்களேன், அந்த ஆட்டு விலை எவ்வளவு? 10,000 ரூபா. 10 ஆடு இருந்தால் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு இந்த 10 ஆடை மேய்க்கிறதுக்கு அவன் எங்கே போய் வெளிநாட்டு சரக்குலாம் வாங்கிட்டு இல்லை, ஆடு மாடு மேய்க்கிற காட்டுக்குள்ளே போய் மேய்ச்சிட்டு வந்துடுவான். ஆட்டுக்கேற்ற புல்ல ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆட்டுக்கு ஆட்டு பால் கறி. அவன் பார்த்துருங்களேன், 100 ஆடு இருந்தால் அவன் கோடீஸ்வரங்க. நம்ம சொல்லுவோம் அவன் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறேன்னு சொல்லுவோம். இந்த எருவ மாடு மேய்ச்சிட்டு போகிறவன் 10 எருவ மாடு ரோட்டில் போனால் தாறு மாரம் திட்டுவோம். மாடை இப்படி ரோட்டில் மேய விட்டுருக்கானுங்க, அறிவு இருக்கா? நம்ம ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தா எனக்கு அந்த எருவ மாட்டுட்டையும் ரொம்ப பிடிச்சதே அது கண்ணு தான். நீ என்ன தான் ஹார்ன் அடித்தாலும் சரி, கண்ணை உருட்டி விட்டு பாரம் பார்த்துச்சு அப்படின்னு சரி திரும்பி பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப ரசிப்பேன். அதை எருவ மாடு நிறைய வச்சுன்னா வண்டியை ஓரம் கட்டிட்டு பார்த்துட்டே இருப்பேன் என்னதான் செய்யுதுன்ட்டு. பேன்னு அடிப்பானுங்க. அது அப்படி அழகா அப்படி பார்த்துட்டு கண்ணு நல்ல பெரிய கண்ணா கண்மை போட்ட மாதிரி அழகா இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் அந்த எருவ மாடு கண்ணை போய் பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு போய் பாருங்க. எருவ மாடு போகும்போதை நிறுத்தி உன் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லி கண்ணை பாருங்க, அது எவ்வளோ அழகா இருக்குன்னு. அது என்ன சொல்ல, அதுக்கு அவ்வளோ அசால்ட்டு பாருங்களேன். எதை கண்டும் என்ன செய்யாது, பயப்படவே செய்யாது, அழகா போகும். ஆனால் அந்த எருவ மாட்டு வளர்க்குறோன்னு நம்ம ஏசுவோம், எருவ மாடை வளர்க்குறான், அந்த மாடு மாதிரி தான் அவனுக்கும் என்ன செய்யுது, அவனை மாதிரி தான் இவனுக்கு புத்தி இருக்குது. ஆனால் நம்மளை காட்டில அவன் பெரிய லட்சாதிபதியாக இருப்பான். கிழிஞ்ச லுங்கியும் கிழிஞ்ச பண்ணின்னு போயிட்டு போவான். அவன் வீட்டு பீரோவை திறந்தா கத்தையே காசு இருக்கும். மாடுத்துக்கு பால் விற்பான், கறிக்கு கறி எல்லாம் ஆயிடுது. அதனால ஆடு மாடு மேய்க்கிறவங்கள நம்ம சாதாரணமானவங்க நினைக்காதீங்க, நமக்கு எஜமானது யார் தான், அவன் தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அதே மாதிரி உன் குடும்பத்தில் கஷ்டமான ஒரு தொழிலை நீ செஞ்சுட்டு இருந்தாலும், கஷ்டமான ஒரு வேலையை பார்த்தாலும் அதை பெருக பண்ணி நான் அதை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கணவர் மாதிரி செய்கிற வேலை கஷ்டமான வேலையாக இருக்கலாம், சம்பளம் இன்னைக்கு செஞ்சுருக்கலாம், கம்மியாக தான் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை பெருக பண்ண போகிறேன், பெருக்கத்தில் கொண்டு வர போறாரு. அப்போ நான் விசுவாசிக்கிறவர் என்ன செய்கிறவர் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர். நாம் எழுந்திருந்து ஜெபிக்கலாம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நோய்களை சுகமாக்குறவர், பிசாசின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், கண்மலைகளிலிருந்து நீரூற்றை புறப்பட பண்ணுகிறவர், இல்லாததை இருக்கவைகளாக செய்கிறவர், கடைசியாக வாசித்தோம், நம்மை நம்ம குடும்பத்தை பெருக பண்ணுகிறவர். நான் விசுவாசிக்கிறவர் அவர். நாம் அவரை விசுவாசித்தால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? எங்களோடு சேர்ந்து அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். என்னை முற்றிலுமாய் அற்புதனாக உம் கரத்தில்
காரியங்கள் யாவும் ஐம்பூலங்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றனாரா வான்பூமி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ வான்பூமி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் அவைகளும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் அவைகளும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஜெபிப்போமா, அர்ப்பணிப்போமா. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தெளிவா ஒரு வார்த்தை நமக்கு முதல்ல கொஸ்டினா வச்சாருமா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவருடைய நாள் வரும் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ எதெல்லாம் ஆண்டவர், என் கணவனுடைய நல்ல சுகம், என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத காரியங்கள், வருமான பற்றாக்குறைகள், மாத கடைசியிலே தடுமாறுகிற சூழ்நிலைகள், அசுத்தாவின் கிரியைகளினால், பிசாசினுடைய காரியங்களினால், பாவமான காரியங்கள் என் குடும்பத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாவற்றையும் என்னையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்கள் வலது கரை அப்படியே உயர்த்திக் கொள்ளுங்க. உங்கள் வலது கரத்தை அப்படியே உயர்த்திக் கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் கரத்தை உயர்த்திருக்கிற நேரத்திலே தேவனுடைய விசுவாசத்தின் கிரியைகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த கிரியைகள் அங்க நடைபெற ஆரம்பிக்கும். பர்டிகுலரா குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன், வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் இல்லாததை உருவாக்கி கொடுக்கிறவர். அல்லேலூயா. இதே போன்று நம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு இன்னும் சரியான வாழ்க்கை அமையல, திருமண வாழ்க்கை அமையல, கையை வைத்திருக்குங்க குடும்பத்தில் யாருக்காகிலும் அப்படி இருக்குமானால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். காண ஒரு கல்யாணம் போல குறையில்லாத ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வலது கையை வைத்திருக்குங்க சரீரத்தில் என்ன வியாதி போயிருந்தாலும், அது எலும்புகள் நரம்புகளை உருக்குகிற முடக்குகிற வியாதியா இருக்கலாம், பல வருடங்களாக இருக்கலாம், வேறு விதமான பல வியாதிகளினால் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க கணவர், உங்க பிள்ளைகள், யாருக்காக அப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், நீ வீட்டிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கரங்களை வைத்துங்க, உங்க வலது கரத்தை வைத்துங்க. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கோலை உன் கையை நீ சமுத்திரத்தின் மேல் நீட்டு, அதை பிளந்து விடும் என்று சொன்னார். பிளந்து விடு என்று சொன்னாரு. மோசே கையை சமுத்திரத்தின் மேல நீட்டிட்டு இருந்த நேரத்துல ஆண்டவர் கடலுக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்தார். கடலுக்கடியில் பாதையை உண்டாக்கினார், பாறைகளை தகர்த்தார், அப்படியே கடலை பிளந்தார். ஜனங்கள் கடந்து சமுத்திரத்தை கடந்து போனாங்க. இன்னைக்கு கை வைத்திருக்கிற இந்த நேரத்துல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக நீங்க இப்ப ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இப்ப பதில் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க.
விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டது. இந்த நிமிஷத்துல எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ, நீங்க வீட்டுல போய் கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள, அந்த ஜெபிக்கிறதுக்குள்ள ஆன்சர் இப்ப கிடைக்க போகுது. உங்க சரீர சுகத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்களா, நடக்க முடியல, உட்கார முடியல, இடுப்பு வலி, மூட்டு வலி, நீங்க வீட்டுக்கு போற நேரம் வலி இல்லாம தான் போவீங்க. வலி இல்லாம போறோன்னு இல்லை, வேதனை இல்லாம போறீங்கன்னு அர்த்தம். வேற வழியே இல்லை அதனால வீட்டுக்கு போறோம் அப்படி சொல்லாதீங்க. எந்த விதமான பெயின் இல்லாம, பிகாஸ் ஜீசஸ் அவர் பெயின் கில்லர். அவரு உங்கள் வலிகளை எல்லாம் சுகமாக்குற, அந்த உங்கள் வலிகளை அவர் கொண்டு சுகத்தை கொடுக்க வல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். கரங்களை வைத்திருங்க. ஐயோ கை வலிக்கு அப்படி நீங்க சாட்சி சொல்லணும். அது அப்படியே ஆக கிடப்பது, அது அப்படியே ஆக கிடவது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்று அர்த்தம். 3 முறை ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் எதெல்லாம் கேட்டுக்கொண்டீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஜெபத்தை அருமையான டேவிட்சன் யேசுகுமார் முள்ளிலிருந்து ஜெபித்து முடிப்பாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நீ மகிமை நிறைந்தவர், ஆண்டவரே பரிசுத்தம் நிறைந்தவர் தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில நீங்கள் செயல்படுங்க. கேட்ட வசனங்கள் படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் எந்த ஜெப குறிப்போடு வந்தாங்களோ, இந்த இடத்துல எந்த வேண்டுதல்களை வைத்துட்டு போயிருக்கிறாங்களோ, அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. அற்புதங்களை காண உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமேல் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த கொடியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த கொடியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.